إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் தவாது, பணிவு என்கின்ற இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பை பார்க்க இருக்கின்றோம். தவாது, பணிவு என்று நாங்கள் தமிழிலே சொல்ல முடியும். அதற்கு பலரும் பல விரைவிலக்கணங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் தானாக விரும்பி தலைமைத்துவத்துக்கு செல்வதை கைவிடுவது, அது ஒரு பணிவு. அதேபோன்று தன்னை உயர்வாக மதிப்பது, அதை கைவிடுவது, மற்றவர்களை கண்ணியப்படுத்துவது, தன்னிடம் தன்னுடைய முழுமையான உயர்வை வெளிப்படுத்தாமல் இருப்பது, தன்னிடம் இருக்கக்கூடிய சிறப்புகளை ஒரு மனிதன் பெருமையாக எடுத்து சொல்லாமல் இருப்பது, தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரம், தன்னிடம் இருக்கக்கூடிய அந்தஸ்து, செல்வம், இவற்றை கொண்டு பெருமை அடிக்காமல் இருப்பது போன்றதைத்தான் பணிவு என்று அழைக்கப்படுகிறது, தவாது என்று அழைக்கப்படுகிறது. சிலர் இதற்கு வரைவிலக்கணம் சொல்கிற பொழுது ரிதல் இன்சான் பி மன்சிலத்தின் தூனமா இஸ்தஹிகுஹு ஃபதுலுஹு வ மன்சிலத்துஹு, ஒரு மனிதன் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, தகுதியை விடவும் சிறப்பை விடவும் குறைவான ஒரு சிறப்பை, அவன் குறைவான ஒரு தரத்தை, அந்தஸ்தை பொருந்திக் கொள்வதுதான் பணிவு. இஸ்லாம் இந்த பணிவை வரவேற்கின்றது. இன்னொன்று இருக்கிறது ததல்லுல், அதாவது ஒரு வகையான இழிவை வெளிப்படுத்துவது. இதற்கும் தவாது என்பதற்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தவாது என்பது யாருக்காக நாங்கள் பணிகின்றோமோ, எங்களுடைய பணிவை வெளிப்படுத்துகின்றோமோ அவருடைய ஆற்றலை நாங்கள் வெளிப்படுத்துவது. ததல்லுல் என்பது ஒருவர் யாரிடத்தில் பணிகின்றாரோ அவர் எதிர்கொள்வதற்கு முடியாமல் இருப்பதை வெளிப்படுத்துவதுதான் ததல்லுல். இந்த இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அதே போன்று மார்க்கத்தில் ஹுஷு என்று ஒன்று சொல்லப்படும். ஹுஷு என்பதும் ஒரு வகையிலே பணிவு. எங்களுடைய உடல் உறுப்புகள் பணிவதைத்தான் அது குறிக்கும். தவாதுவை பொறுத்தவரையிலே எங்களுடைய பண்பாட்டினால், வெளிப்படையான உள்ரங்கமான எல்லா செயல்பாடுகளினாலும் நாம் பணிவடைவதை தவாது என்பது குறிக்கும். அதேபோன்று இன்னொன்று இருக்கிறது முஹானா என்பது இழிவடைவது. தவாது என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹுக்காக வேண்டி ஒருவர் என்ன செய்கிறார், அவருடைய பணிவை வெளிப்படுத்துவதுதான் தவாது. மற்றவர்களை தன்னை விட கீழாக பார்க்காமல் இருப்பதுதான் தவாது. மனிதர்களுக்கு தன்னை விட சிறப்பிருப்பதாக கருதுவது தவாது. ஆனால் முஹானா என்பது என்னவென்றால், ஒருவர் மோசமான ஆசைகளை அடைந்து கொள்வதற்காக தன்னை இழிவுபடுத்திக் கொள்வது, தன்னை தாழ்த்தி கொள்வது. இதை அல்லாஹு தாலா விரும்பவில்லை. அல்லாஹு தாலா தவாதுவை விரும்புகின்றான். ஒரு மனிதன் என்று ஒன்று சொல்வார்கள், அதுவும் இழிவுபடுத்திக் கொள்வதுதான். ஒரு மனிதன் தனக்கு தகுதி இல்லாத இடத்திலே தன்னை வைப்பது, இதுவும் மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விடயம். நான் முதலில் குர்ஆனிலே தவாது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில ஆயாக்களை பார்ப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே அமைதியாக நடப்பார்கள் என்று சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது ஆயாவில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இங்கே நல்லடியார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவர்கள் பணிவாக நடப்பார்கள். ஹௌனன் என்பது இங்கே பணிவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. பெருமை அடித்தவர்களாக நடக்க மாட்டார்கள், பொறுமை இழந்தவர்களாக, மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவர்கள் மற்றவர்களோடு மடமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் மடமையாக நடந்து கொள்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய பொறுமையை இழந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். இன்னொரு ஆயாவை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் மோமின்களோடு எவ்வாறு நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்விடம் இருந்து இருக்கக்கூடிய ஒரு அருளின் காரணமாக நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி, நீங்கள் கடின சித்தமுள்ளவர்களாக, வன்னஞ்சமுள்ளவராக இருந்திருந்தால் லம் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களை விட்டும் உங்களை சூழ இருந்து அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். ஃபஅஃப் அன்ஹும், எனவே அவர்களை நீங்கள் மன்னியுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிருஹும் ஃபில் அம்ர், இந்த ஒரு விடயத்திலும் அவர்களோடு ஆலோசனை செய்யுங்கள். ஃபைதா அஸம்த, நீங்கள் ஒரு விடயத்தை முடிவு செய்தால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா
தவக்குள் வைப்பவர்களை நேசிக்கின்றான். இங்கே 159வது ஆயா இது சூரத்து ஆல இம்ரானுடைய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இங்கே கட்டளையிடுகின்றான். அதற்கு முன்னால் நபி அவர்கள் எவ்வாறு மூமின்களோடு மென்மையாக பணிவாக நடக்கிறார்கள் என்பதையும் இது எடுத்து காட்டுகிறது. அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்குமாறும் பாவமன்னிப்பு தேடுமாறும் அவர்களிடம் ஆலோசனை சொல்லுமாறும் செய்யுமாறும் கேட்கின்றான். அதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார்? நீங்கள் இப்படியான பண்போடு இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சூரத்துல் ஹிஜ்ருடைய 88வது ஆயாவிலே அல்லாஹு தஆலா மூமின்களோடு நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையும் இடுகிறான். வஹ்ஃபித் ஜனாஹக லில் முஃமினீன், மூமின்களுடன் நீங்கள் உங்களுடைய இறக்கையை தாழ்த்தி பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவுடைய 54வது ஆயாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எவ்வாறு மூமின்களோடு நடந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா வர்ணிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மன் யர்தத்த மின்கும் அன் தீனி, உங்களிலே யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு மதம் மாறுகிறார்களோ, ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹ், அவர்கள் அல்லாஹ் அவர்களை விரும்புவான், அவர்களும் அல்லாஹுவை விரும்புவார்கள். அதில்லத்தின் அலல் முஃமினீன், மூமின்களோடு அவர்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள். அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், காஃபிர்களோடு அவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். அதாவது காஃபிர்களுக்கு முன்னால் தங்களை தாழ்த்தி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்துடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தி பலமாக நடந்து கொள்வார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இதுதான் பூரணமான மூமின்களுடைய பண்பு. தன்னுடைய சகோதரனுக்கு அவன் பணிவாகவும், தன்னுடைய எதிரிக்கு, அதாவது முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரியோடு கடுமையாகவும் நடந்து கொள்வான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது ஆயாவிலே சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இவர் தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் காபிர்களோடு கடுமையாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். இது மூமின்களுடைய பணிவை காட்டுகிறது. நபித்தோழர்களிடம் இந்த பணிவு இருந்திருக்கிறது. நபித்தோழர்களிடத்தில் இந்த பணிவு இருக்கிறது என்றால் அவர்களுடைய தலைவர்களாக, அவருக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதை விட பன்மடங்கு நிச்சயமாக இருக்கும். இந்த பணிவை பற்றி, அதற்குரிய கூலியை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? சூரத்துல் கஸஸுடைய 83வது ஆயாவிலே, தில்கத்தாருல் ஆஹிரா, அதுதான் மறுமை வாழ்விடம், மறுமை. நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த், அந்த மறுமை வாழ்க்கையை நாங்கள் யாருக்கு கொடுப்போம்? மறுமையிலே சிறந்த வாழ்க்கையை, சொர்க்கத்தை யாருக்கு கொடுப்போம்? நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த் வலா ஃபஸாத, பூமியிலே உயர்வை விரும்பாமல், பூமியிலே கேடு விளைவிப்பதை, குழப்பம் விளைவிப்பதை, ஃபசாத் செய்வதை விரும்பாமல் இருப்பவர்களுக்கு அந்த மறுமையை நாங்கள் வைத்திருக்கிறோம். பூமியிலே எதை விரும்பாதவர்கள்? உயர்வை விரும்பாதவர்கள், தாங்களை பணிவில்லாமல் பெருமையாக உயர்வாக நடப்பவர்களுக்கு அந்த மர்மை இல்லை. அதை விரும்பாமல் இருப்பவர்கள் மூமின்களுக்கு, வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் இறுதி முடிவு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றார். எனவே நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கை, நிரந்தரமான இன்பம் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு, பணிவாக நடக்கக்கூடிய மூமின்களுக்கு வைத்திருக்கிறான். இவர்களெல்லாம் பணிவில்லாமல் அல்லாஹுடைய இணைய படைப்புகளை அடக்கி அவர்கள் மீது பெருமை அடித்து அல்லது பூமியில குழப்பம் விளைவிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை வைத்திருக்கின்றார். இப்போது நாம் சில ஹதீத்களை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணிவை குறிக்கக்கூடிய பல ஹதீத்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது, மா நகஸத் ஸதகத்துன் மின் மால், எந்த ஒரு சதகாவும் செல்வத்தை குறைக்கவில்லை. செல்வம் எங்களுக்கு குறைவதாக தெரிந்தாலும் அல்லாஹு தஆலா வேறு வழிகளிலே அதை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான், அதிலே பரக்கா செய்வான். وَمَا زَادَ اللَّهُ عَبْدًا بِعَفْوٍ إِلَّا عِزًّا, அல்லாஹ் ஒரு அடியான் மன்னிப்பதன் மூலமாக அவனுக்கு கண்ணியத்தை தான் அதிகப்படுத்துகிறான். இன்னொருவனை மன்னித்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு கண்ணியத்தை அதன் மூலம் அதிகப்படுத்தும். மன்னிப்பதால் எதுவும் எங்களுக்கு குறையாது, இன்னும் அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்து கண்ணியம் கூடும். وَمَا تَوَاضَعَ أَحَدٌ لِلَّهِ
இல்லா ரஃபஅஹு அல்லாஹ். அல்லாஹுக்காக வேண்டி ஒருவர் மனிதர்களோடு பணிவாக நடந்து கொண்டால் அல்லாஹு தாலா அவரை உயர்த்துவான். எனவே பணிவாக நடப்பவரை அல்லாஹு தாலா உயர்த்துவான். இமாம் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று இதை 2 முறையிலே நாங்கள் விளங்கலாம். ஒன்று, அல்லாஹு தாலா உலகத்திலே அவருடைய பணிவுக்காக கூலியை கொடுப்பான். உலகத்திலேயே அவருக்கு அந்தஸ்தை கொடுப்பான். அதாவது மக்களுடைய உள்ளத்திலே அவர் மீது ஒரு அன்பையும் ஒரு கண்ணியத்தையும் ஏற்படுத்துவான். இரண்டாவது என்ன விளங்கலாம் என்றால், மர்மையிலே அவர் பணிவாக நடந்ததற்காக அல்லாஹ் தாலா அவரை உயர்த்தி கூலி கொடுப்பான். அதேபோன்று நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். இன்னல்லாஹ அவ்ஹா இலைய அன் தவாதஉ ஹத்தா லா யஃப்கர அஹதுன் அலா அஹதின் வலா யப்கி அஹதுன் அலா அஹத். இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். நிச்சயமாக அல்லாஹு தாலா எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான், நீங்கள் பணிவாக நடக்க வேண்டும் என்று. எந்த அளவுக்கு, எப்படி பணிவாக நடக்க வேண்டும்? லா யஃப்கர் அஹதுன் அலா அஹத். ஒருவர் இன்னொருவர் மீது பெருமை அடிக்கக்கூடாது, ஒருவர் இன்னொருவர் மீது அடந்தேறக்கூடாது, ஒருவர் இன்னொருவர் மீது வரம்பு மீறி நடக்கக்கூடாது. இவ்வாறு அல்லாஹு தாலா எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான். பணிவாக நடப்பது என்பது அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எங்களுக்கு சொல்கின்றார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கவாசிகள் யாரென்று உங்களுக்கு சொல்லட்டுமா? நபி தோழர்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நபியார் என்ன சொன்னார்? குல்லு தஈஃபின் முததஇஃப், பணிவாக பலவீனமாக பலவீனத்தை வெளிப்படுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தஈஃப், முததஇஃப், முததஅஃப், பலவீனப்படுத்தப்படுகின்றார், அதாவது பணிவாக நடக்கின்றார். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ், அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றுவான். அதாவது பெருமை இல்லாமல் நடக்கக்கூடியவர். சும்ம கால அலா உக்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்க சஹாபாக்கள் ஆம் என்று சொல்ல நபியார்கள் என்ன சொன்னார்கள்? குல்லு உதுல்லின் ஜவ்வாவின் முஸ்தக்பிர். யார் நரகவாசிகள்? கடுமையாக விதண்டாவாதத்திலே ஈடுபடக்கூடியவர்கள், கடுமையான விதண்டாவாதங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள், கடுமையாக பேசக்கூடியவர்கள், வன்மையாக பேசக்கூடியவர்கள், ஜவ்வாத். அதே போன்று முஸ்தக்பிர், ஜவ்வாப் என்பது சேர்த்து வைத்து தடுத்து கொண்டிருப்பவர் அல்லது பெருமை, அதுவும் ஒரு வகையான பெருமை என்னும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. உடலால் பெருமையை வெளிப்படுத்துவது, அதே போன்று பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து கடமையை செய்யாமல் கொடுக்காமல் இருப்பது, அதே முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடியவர். இப்படியானவர் தான் நரகத்துக்குரியவர்கள். நரகத்தில் இருப்பவர்கள் இவ்வாறானவர்கள் தான் இருப்பார்கள். சொர்க்கத்தில் இருப்பவர்கள் பணி உள்ளவர்கள், தாழ்மையானவர்கள் இருப்பார்கள். நரகத்திலே வன்மையாக விதண்டாவாதம் செய்யக்கூடியவர், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், புகாரியில் வருகிறது, ஹல் துன்ஸரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாஇக்கும், உங்களுள்ளே இருக்கக்கூடிய பலவீனமானவர்களை கொண்டே அன்றி நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள், அவர்களை கொண்டே அன்றி நீங்கள் உதவி செய்யப்படவில்லை, அவர்களை கொண்டே அன்றி நீங்கள் ரிஸ்க் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் ரிஸ்க் கொடுக்கப்படுவது, வாழ்வாதாரம் அளிக்கப்படுவது, உங்களுக்கு உதவி அல்லாஹ்விடமிருந்து கிடைப்பதெல்லாம் உங்களிலே பலவீனமானவர்களை கொண்டுதான். எனவே பலவீனமானவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் ஏழைகள் மீது பலவீனமானவர்கள் மீது பெருமையடிக்க கூடாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவை இந்த ஹதீஸ் குறிக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லவ் துஈது இலா திராஇன் அவ் குராஇன் லஅஜப்து, ஒரு ஆட்டுக்கால், ஆட்டுக்கு திரா என்று சொல்வது ஆட்டுடைய முன்னங்கால், முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்ட பகுதி திரா, அல்லது குரா என்பது ஆட்டுடைய அந்த கரண்டை காலுக்கும் கீழால் உள்ள பகுதி. இதற்காக நான் உணவுக்காக, இதை சாப்பிடுவதற்காக அழைக்கப்பட்டால் கூட அஜப்து, நான் பதிலளிப்பேன். எனக்கு பெரிய ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டால் தான் போவேன், சாதாரணமான ஒருவர் என்னை விருந்துக்கு அழைத்தால் நான் போக மாட்டேன் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. இப்படியான ஒன்றுக்கு நான் அழைக்கப்பட்டாலும் நான் அந்த விருந்துக்கு பதிலளிப்பேன். வலவ் உஹ்திய இலைய திராஉன் அவ் குராஉன் லகபில்த், எனக்கு இவ்வாறான ஒரு ஆட்டுக்கால் அல்லது ஒரு ஆட்டுடைய கரண்டை காலு கீழ்ப்பகுதியில் அந்த சின்ன பகுதி கூட எனக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்டால், நன்கொடையாக கொடுக்கப்பட்டால் நான் அதனை
ஏற்றுக்கொள்வேன். அதாவது அன்பளிப்பாக, ஹதியா என்பது நபி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமானது. சதகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹராம். ஹதியா என்பது அன்பளிப்பு, அன்பளிப்பாக எனக்கு கொடுக்கப்பட்டால் நான் அதனை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கின்றார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாதுஐ வெளிப்படுத்துகின்றார்கள், பணிவை வெளிப்படுத்துகின்றார்கள். மற்றவர்களையும் பணிவை வெளிப்படுத்துவதற்கும் பெருமை அடிக்காமல் இருப்பதற்கும் தூண்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் இதனை நிறைய பார்க்கலாம். அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அங்கே தெரியாத ஒருவர் வந்தால் அவர் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஃபலா யத்ரி அய்யுஹும் ஹுவ ஹத்தா யஸ்அல், என்ன கேட்பார், ஐயுக்கும் முஹம்மத் என்று கேட்பார். இந்த ஹதீஸில் அது வரவில்லை, வேறொரு செய்தியிலே கேட்பார். பிறகு நாங்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த வரக்கூடியவருக்கு எது அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியாது. ஃபலா யத்ரி அய்யுஹும் ஹுவ ஹத்தா யஸ்அல், கேட்டு தான் தெரிந்து கொள்வார்கள் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. பிறகு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர்களை அடையாளப்படுத்துகின்ற விதத்திலே ஒரு மஜ்லிஸ் அவர்களுக்கு இருப்பதை நாங்கள் வைக்குமாறு நபி அவர்களிடத்திலே கேட்டோம் என்று அந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸ்க்கு போனாலும் அவர்கள் எந்த இடத்திலே கடைசியாக போனால் அந்த இடத்திலே போய் அவர்கள் உட்கார்வார்கள். தன்னை அவர்கள் வித்தியாசமாக அடையாளப்படுத்தி கொள்ளாமல் அந்த மனிதர்களிலே அவரும் சாதாரணமான ஒருவராகத்தான் அங்கே அவர்கள் இருப்பார்கள். அவ்வளவுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிது வலதி ஆதம், ஆதமுடைய மக்களிலே தலைவர். அது அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவால் அறிவிக்கப்பட்டது, அவர்களுக்கு தெரியும். எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் தான் இம்மையிலும் மறுமையிலும் தலைவர்கள். அவருடைய தலைமைத்துவம் மறுமையிலே அது வெளிப்படுத்தி காட்டுவான் அல்லாஹு தஆலா. அப்படி இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலும் அவர்கள் ஆட்சி தலைவர், ஆன்மீகத்திலும் அவர்கள் தலைவர் என்றாலும் இதெல்லாம் இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவாக நடந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து என்ன சொல்கிறார், யா முஹம்மத் யா சய்யிதனா வப்ன சய்யிதினா வ கைரனா வப்ன கைரினா, முஹம்மதே எங்களுடைய தலைவரே, எங்களுடைய தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே என்று நபி அவர்களை அழைத்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், யா ஐயுஹன்னாஸ் அலைக்கும் பி தக்வாக்கும், நீங்கள் உங்களுடைய இறையச்சத்தை கடைபிடியுங்கள். வலா யஸ்தஹ்வியன்னகுமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம், ஷைத்தான் உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம், அவனுடைய பக்கம் உங்களை சாய்த்து விட வேண்டாம். அன முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், நான் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத், அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமையும் அவனுடைய தூதருமாவேன். வல்லாஹி மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்ஸிலதி அல்லதி அன்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை எந்த இடத்திலே வைத்திருக்கிறானோ அதை விட நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். இங்கே அந்த மனிதர் சொன்னதெல்லாம் நபி அவர்களை அளவு கடந்து புகழ்வதாக கூட இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையீத் வலது ஆதம், முழு மனித சமுதாயத்திலும் சையீத், அதைத்தான் அவர் சொன்னார், யா சையிதனா வ கைரனா என்றெல்லாம். ஆனால் அவர் போகின்ற போக்கிலே இவர் அளவு கடந்து இந்த மாதிரியாக மக்கள் என்னை தொடர்ந்து சொல்லிவிடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பொதுவாக ஒரு விடயத்தை இங்கே சொல்கிறார்கள், ஷைத்தான் உங்களை திசை திருப்பிவிடக் கூடாது, நான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹு தாலா என்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறானோ அதை விட கூடுதலாக நீங்கள் என்னை உயர்த்திவிட கூடாது என்று பொதுவான ஒரு உபதேசத்தை அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். இது அஹ்மதிலே இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. நாம் சொல்லக்கூடிய செய்திகள் பொதுவாக ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் விடயத்திலே அவர்கள் தலைவராக இருந்தாலும் கவனம் எடுப்பார்கள், அவர்களை தேடுவார்கள், அவர்களை வீடு தேடி சென்று சந்திப்பார்கள், அவர்களை நோய் விசாரிப்பார்கள், அவருடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வார்கள், அதற்கு தீர்வு காண்பார்கள். இவ்வாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் என்ற நிலையிலே இருந்தாலும் அவர் சாதாரணமான மக்களோடும் சாதாரணமாக பழகி இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவை நிறைவேற்றியிருக்கிறார்கள், அவர்களுடைய பணிவை அது எடுத்து காட்டுகிறது. இதன் பல உதாரணங்களை எங்களுக்கு பார்க்கலாம். புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லாஹ்,
அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் நோன்பு நோட்பது அதிகமாக அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தார்கள். சொல்லப்பட்டது, நபி அவர்கள் என்னிடம் வந்தார்கள். நான் அவர்களுக்கு ஒரு உட்காருவதற்கான ஒரு தலையணை போன்ற அமைப்பை கொடுத்தார்கள். தலையணை போன்றது, அதிலே தோளால் செய்யப்பட்டிருக்கிறது, அதிலே நார்கள் உள்ளே போடப்பட்டிருக்கும். இன்றைய காலத்திலே நாங்கள் குஷன் பயன்படுத்துகிறோம், அதே போன்று ஒரு அமைப்பு அதில் இருப்பதற்காக நபி அவர்கள் கொடுத்த பொழுது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலத்திலே உட்கார்ந்தார்கள். அந்த தலையணையை அவர்களுக்கும் அப்துல்லா இப்னு அம்ருக்கும் இடையிலே வைக்கின்றார்கள். வைத்துவிட்டு அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்கிறார்கள், அமா யக்ஃபீக மின் குல்லி ஷஹரின் ஸலாஸத்து அய்யாம், ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு பிடித்தால் போதாதா என்றால் அவர் தொடர்ந்து நோன்பு பிடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த முறைப்பாடு நபி அவர்களுக்கு வந்த பொழுது நபி அவர்கள் அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு பிடித்தால் போதுமானது, அது போதாது அவங்களுக்கு. அப்போ அவர் குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்று அவர் நபி அவர்களிடத்தில் கெஞ்சுகிறார், இன்னும் அதிகப்படுத்தி தருமாறு. நபி அவர்கள் சொல்கிறார், ஹம்சன் 5 நாள் பிடியுங்கள். திரும்பவும் யா ரசூலல்லாஹ்னு கேட்கின்றார். நபி அவர்கள் சரி 7 நாள் பிடியுங்கள். திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதரே அதை விட என்ன என்னால் முடியும் என்று சொல்லும் பொழுது 9 நாள் பிடியுங்கள் என்று நபி அவர்கள் 2 கூட்டி வருகிறார்கள். பிறகும் அவர் இன்னும் கூட்டி தருமாறு கேட்கின்ற பொழுது 11 நாட்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாவூத் நபியுடைய நோன்பை விட சிறந்த நோன்பு, அவருடைய நோன்பை விட பெரிய நோன்பு கிடையாது. அவர்கள் வாழ்க்கையில அரைவாசி நாள் நோன்பு பிடிப்பார்கள். எனவே நீங்கள் சும் யோமன் வாஃப்தர் யோமன், ஒரு நாள் நோன்பு பிடியுங்கள், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுங்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு காலத்திலே நபி அவர்களுடைய சலுகை நாம் பெற்றிருந்திருக்கலாம் என்று சொன்னார்கள், அது வேறு. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை போய் சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இது நபி அவர்களுடைய பணிவை எடுத்து காட்டுகிறது. யுத்தகலங்களிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பணிவாக நடந்தார்கள் என்பதை சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அபூ பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு யுத்தத்திலே நாங்கள் இருந்தோம். அல்லாஹு தஆலா கனிமாக்களை நபி அவர்களுக்கு அந்த யுத்தத்திலே கொடுத்தான், வெற்றியை கொடுத்தான். அதிலே தன்னுடைய தோழர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் யாரையாவது காணவில்லையா, இழந்திருக்கிறீர்களா, யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், யார் யாரை நீங்கள் காணாமல் இருக்கிறீர்கள் கேட்கின்ற பொழுது நபி தோழர்கள் சொல்கிறார்கள், இன்னார் இன்னார் என்று சொல்கின்றார்கள், ஆட்களுடைய பெயர்களை சொல்கின்றார்கள். திரும்பவும் நபி அவர்கள் கேட்கிறார்கள், அவர்களும் திரும்பவும் இன்னார் இன்னார் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார், அதே ஆட்களை சொல்லியிருப்பார்கள். வேறு ஆட்களையும் தேடி பார்த்துவிட்டு இவர்களையும் நாம் காணவில்லை என்று சொல்கிறார்கள். பிறகு 3வது முறையும் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இல்லை, வேறு ஆட்கள் இல்லை என்று அடிப்படையில் சொல்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், லாகின்னி அஃப்கிது ஜுலைபீபன், ஆனாலும் நான் ஜுலைபீபை காணவில்லை, ஜுலைபீபை நான் இழந்திருக்கிறேன், அவர் எங்கே என்று தேடுங்கள். கொல்லப்பட்டவர்களிலே தேடப்படுகிறது. அவர் 7 பேர் கொலை செய்யப்பட்டவருக்கு மத்தியிலே அவர்கள் இருக்கின்றார்கள், பக்கத்திலே இருக்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து அவர்களுக்கு இடத்திலே நின்று சொல்கிறார்கள், அவர் 7 பேரை கொண்டிருக்கிறார். பிறகு காபிர்கள் அவர்களை ஜுலைபீபை கொண்டிருக்கிறார்கள். ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இவர் என்னிடம் இருந்துள்ளவர், நான் அவரிடமிருந்து உள்ளவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரணமான சஹாபி 2 முறை சொல்கிறார்கள். ஹாதா மின்னி வ அன மின்ஹு என்ற அடுத்த சஹாபாக்களுக்கு அவரை கவனத்தில் கூட வரவில்லை, ஞாபகத்தில் கூட வரவில்லை என்றால் அவர்கள் காபிர்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டு அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய சோதனை, அவர்களுக்கு தெரிந்தவர்கள், நெருக்கமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதைத்தான் அவர்கள் யோசிப்பார். அவர்களுடைய சிந்தனையில ஜுலைபீப் வரவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜுலைபீபை கூட அந்த இடத்திலே ஒரு சாதாரணமான மனிதரை கூட தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நபி அவர்கள் என்ன சொல்கிறார், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இவர் என்னிடம் இருந்துள்ளவர், நான் இவரிடம் இருந்துள்ளவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் என்னுடைய வழியிலே இருப்பவர் என்பதை, அவருடைய நெருக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். பிறகு நபி அவர்கள் தன்னுடைய 2 கைகளாலுமே அவர்களை தூக்குகிறார்கள், எடுத்து கபருக்குள்ளே அவர்களை அடக்கம் செய்கிறார்கள் என்பதை அந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்களில் கூட தன்னுடைய தோழர்களுக்கு அவர்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக சில நேரங்களிலே மாறுவார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தில் சொல்கின்றார்கள், ஒரு முறை எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கடுமையான ஒரு யுத்த காலத்திலே, கடுமையான ஒரு பயணத்திலே மிகவும் டயர்டாகின்றார்கள். நபி தோழர்களும் அவ்வாறு தான். வருகின்ற வழியிலே அவர்கள் இரவிலே தூங்குகிறார்கள். எழுப்புவதற்கு கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கின்றார்கள், நான் எழுப்புகிறேன் என்று. ஆனால் அன்று ஃபஜ்ரில் இருந்த ஒரே ஒரு நாள் தான் இவ்வாறு நடந்தது.
சூரியன் உதயமாகிவிட்டது, எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களாலும் விழித்திருக்க முடியவில்லை, அவர்களுக்கும் தூக்கம் போய்விட்டது. பிறகு அந்த சம்பவத்தை பற்றி வருகின்ற அந்த செய்தியிலே அபு கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை கொண்டு வருமாறு சொன்னார்கள். நபி அவர்கள் தண்ணீரை ஊற்றினார்கள். அபு கத்தாதா அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்களுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருந்தேன். நபி அவர்கள் ஊற்றுவார்கள், நான் அதை எடுத்தெடுத்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அங்கே தண்ணீர் கொடுக்கப்படுவதை கண்டபொழுது மக்கள் முண்டி அடித்து கொண்டு வந்தார்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து, அஹ்ஸினுல் மலா, நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், பண்பாடோடு நடந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் சயர்வா, உங்களிலே ஒவ்வொருவரும் என்ன செய்வீர்கள், தாகம் தீர்வீர்கள், உங்கள் எல்லோருக்கும் தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊற்றினார்கள். நான் அவர்களிலே ஒவ்வொருவருக்கும் தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தேன். இறுதியாக நானும் நபி அவர்கள் மட்டும் எஞ்சியிருந்தோம் தண்ணீர் குடிக்காமல். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு குடிக்குமாறு சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்கள் குடிக்கும் வரையிலே நான் குடிக்க மாட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன சாகியல் கௌமி அஹிருஹும் ஷுர்பா, யார் ஒரு கூட்டத்துக்கு தண்ணீர் கொடுக்கின்றாரோ அவர்தான் கடைசியாக குடிக்க வேண்டும் என்று ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போது நான் குடித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். மனிதர்கள் தாகம் தீர்ந்தவர்களாக போனார்கள் என்று அந்த செய்தியிலே அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. இதை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவர்களை போன்று ஒரு தலைவராக இருந்தாலும் அந்த மக்களுக்கு தண்ணீர் ஊற்றி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது நாங்கள் எங்களுடைய நிலையில இருந்து பார்க்க முடியாது. நபி அவர்கள் என்பவர்கள் எங்களுடைய நிலையை விட பல்லாயிரம் பல லட்சம் கணக்கு மேலானவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பணிவாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று நபி அவர்கள் சிறுவர்களை தாண்டி செல்கின்ற பொழுது அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்களை தாண்டி சென்றால் அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்வார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை போன்று அன்சாரிகளை போய் சந்திப்பார்கள், அவர்களுடைய வீடுகளிலே போய் சந்திப்பார்கள், அவர்களை சிறுவர்களுக்கு சலாம் சொல்வார்கள், அவர்களுடைய தலைகளை தடவிடுவார்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். இதெல்லாம் நபி அவர்களுடைய பணிவை குறிக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்னுடைய ஒரு சிறிய தம்பி இருந்தார், அவருடைய ஒரு கிளி வளர்த்து கொண்டிருந்தார். அது இறந்து போன பொழுது நபி அவர்கள் கேட்கிறார்கள், யா அபா உமேர் மா ஃபஅல நுகைர், அபு உமேரே, அவருடைய பேர் அபு உமேர், அந்த சிறுவருடைய, யா அபா உமேர் மா ஃபஅல நுகைர், உங்களுடைய கிளிக்கு என்ன நடந்தது, பறவைக்கு என்ன நடந்தது, அது என்ன செய்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு கூட சாதாரணமாக உரையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவை குறிக்கக்கூடிய இன்னொரு விடயம் தான், அவர்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது சில நேரங்களிலே மனைவிக்கு அந்த வீட்டு பணிகளிலே உதவி செய்யக்கூடியவர்களாக கூட இருந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ பைத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ பைத்தி என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, நபி அவர்கள் வீட்டில் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது, கான யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லி, தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபைதா ஹதரத்திஸ் ஸலாத்து ஹரஜ இல ஸலாத், தொழுகை வந்துவிட்டால் நபி அவர்கள் உடனே தொழுகைக்காக வெளியே போய் விடுவார்கள். நபி அவர்கள் மக்களை சந்திப்பார்கள், மக்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள், மக்களோடு சஹாபாக்களோடு கூடியிருப்பார்கள், பள்ளியில் அதெல்லாம் செய்வார்கள். வீட்டில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் என்பதற்காக வேண்டி என்ன செய்யவில்லை, ஆடம்பரமாக இருக்கவில்லை, கழுதையில் கூட பயணிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பயணிக்கும் பொழுது பின்னால் கூட இன்னொருவரை ஏற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கழுதையிலே பயணிக்கிறார்கள். அதிலே ஒரு கழுதைக்கு மேலால் உட்கார்வதற்கு ஒரு சீட் போன்ற அமைப்பொன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. பின்னால் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்கள் ஏற்றிக்கொண்டு செல்கின்றார்கள். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நடந்து கொள்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார். நபி அவர்களை ஒரு முறை சந்திக்க சென்று அது நீண்ட ஒரு ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்குமாறு, ஒரு ஆயத்தை கேட்குவதற்காக வேண்டி ஒரு வருடம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
உமர் ரதியல்லான் அவர்களோட ஹஜ்ஜுக்கு போகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தெரியும், ஒரு சிறிய சஹாபி, நிறைய ஹதீஸ் அறிவை தேடுவார் பெரிய பெரிய சஹாபாக்களிடத்தில். உமர் ரதியல்லான் அவர்களிடம் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த பயத்துக்காக வேண்டி, கண்ணியம் கலந்த அந்த பயத்துக்காக உமர் ரதியல்லான் அவர்களிடத்தில் அவர் கேட்க முடியாமல் இருக்கிற உமர் ரதியல்லான் அவர்கள் இப்போது ஒரு ஓய்வாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அதை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வருகிற பொழுது உமர் ரதியல்லான் அவர்களிடத்தில் அவர் கேட்கின்றார், இது நான் இப்போது கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். உமர் ரதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு இல்ம் என்னிடத்தில் இருப்பதாக உங்களுக்கு தெரிந்தால் அதை கேட்பதில் நீங்கள் பின்வாங்க வேண்டாம், நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன் அப்படி என்று சொல்கிறார்கள். அந்த சம்பவத்தில் நீண்ட சம்பவம், நாம் சுருக்கமாக பார்ப்போம். அதில் உமர் ரதியல்லான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்துல சந்திக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயிலே படுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாய்க்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்லை, அதாவது எந்த ஒரு வேறு ஒரு அமைப்பும் இல்லை. அந்த பாயுடைய அச்சுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே பட்டு அடையாளப்படுத்தி இருக்கின்றன. அவர்களுடைய தலையணையை பார்க்கின்றார்கள். அது தோளிலான ஒரு தலையணை, பேரிச்சம்பழ நார்களிலான நிரப்பப்பட்ட ஒரு தலையணை. அவருடைய காலுக்கு பக்கத்திலே கருவேலை இலைகள் கொஞ்சம் இருக்கிறது. அதே போன்ற ஒரு தோல் பதப்படுத்தப்படாத ஒரு தோல் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேனியிலே பாயுடைய அடையாளங்களை பார்த்துவிட்டு, என்றால் ஒரு பாய்க்கு மேலே ஒரு விரிப்பை போட்டு அவ்வாறு கூட நபி அவர்கள் தூங்குவார், நேரடியாக பாயிலே தூங்கி இருக்கிறார்கள். உமர் ரதியல்லான் அவர்கள் அழுது விட்டார்கள். அப்போது நபி அவர்கள் கேட்கிறார்கள், மா யுப்கீக், ஏன் அழுகிறீர்கள்? உமர் ரதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கிஸ்ரா வ கைஸர ஃபீமா ஹுமா ஃபீ, கிஸ்ரா கைஸர் எல்லாம் பாரசீகத்தின் ஆட்சியாளர், அதே போன்று ரோம ஆட்சியாளர்கள் எல்லாம் இவர்கள் எவ்வளவு சொகுசாக இருக்கிறார்கள். வ அன்த ரசூலுல்லாஹ், நீங்களோ அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று உமர் ரதியல்லான் அவர்கள் அழுத பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமா தர்தா அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா, அவர்களுக்கு இந்த உலகமும் எங்களுக்கு ஆஹிராவும் இருப்பதை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா உமரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரதியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக பணிவாக எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுமை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். மறுமைக்காக இந்த உலகத்திலே அவர்கள் எதையும் பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது விருந்துக்கு அழைத்தால் போவார்கள். நாங்கள் ஏற்கனவே அந்த ஹதீஸை பார்த்தோம். ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டுக்காலுக்கு அழைத்தாலும் நான் என்ன செய்வேன், போவேன். முழு ஆட்டையும் அறுத்து அழைத்தால் வரும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்காலை வைத்துக்கொண்டு ஒருவர் நபி அவர்களை விருந்துக்கு வருமாறு சொன்னாரும், அல்லது அதை ஹதியாவாக கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற அளவுக்கு நபி அவர்கள் பணிவாக கடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் நபி அவர்களுடைய பணிவை குறிக்கக்கூடியது இருக்கின்றன. நாங்கள் இதோடு போதுமாய் கொள்ளலாம். இதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய வார்த்தைகளை, பணிவு விடயத்திலே அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் நிறைய பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகளிலே அவர்கள் எவ்வாறு நபித்தோழர்கள் பணிவாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போன்று பணிவு சம்பந்தமாக அவர்கள் சொன்ன ஏராளமான வார்த்தைகளை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று நபி தோழர்களுக்கு பிறகு வந்த நல்லறிஞர்கள், சலஃபு சாலிஹீன்கள், இன்றைய காலத்திலும் கூட மிகப்பெரிய அறிஞர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய பணிவான பல நிகழ்வுகளை உதாரணமாக பார்க்க முடிகிறது. அவற்றையெல்லாம் நாம் இங்கே சொல்கிற பொழுது எங்களுடைய இந்த உரை நீண்டு போய்விடும். அதற்காக நாம் அந்த விடயங்களை இங்கே சுருக்கிக் கொள்கின்றோம், சொல்லாமல் இருக்கின்றோம். உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம். உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஷாமுக்கு போகின்றார்கள். அவர்களோடு அபு உபைதத்துல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அவர்கள் செல்கின்றார்கள். அவர்கள் அந்த ஷாமுக்கு நெருங்கிய ஒரு இடத்தை வந்து அடைகின்றார்கள். அதிலே மக்கள் நடந்து போகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவர்கள் வந்த பொழுது உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ஒட்டகத்தில் இருந்தார்கள். அதில் இருந்து இறங்கினார்கள். அவர்களுடைய காலணிகளை கலட்டி அவர்களுடைய தோளிலே போட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய நீண்ட காலணி ஹுஃப் அணிந்திருப்பார்கள், அதை கலட்டி அவர்களுடைய தோளிலே போட்டுக்கொண்டார்கள். அந்த வாகனத்துடைய ஒட்டகத்துடைய மூக்கணத்தை கையிலே எடுத்தார்கள். அந்த இடத்தினால் அவர்கள் நடந்து. இந்த நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள், யா அமீருல் மோமினின் அவர்களே, மோமின்களின் தலைவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில், ஹலீஃபா அன்த தஃபலு ஹாதா,
இதை நீங்கள் செய்கிறீர்களா? தஹலா ஹுஃபைக் வததா அலா ஆத்திகிக், 2 உங்கள் காலணிகளையும் கலட்டி உங்களுடைய கழுத்திலே போட்டிருக்கிறீர்கள், நீங்களே உங்களுடைய ஒட்டகத்துடைய மூக்கண கயிறை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது, அந்த ஊர் மக்கள் உங்களை பார்த்தார்கள் என்றால் எனக்கு அது நல்லா இருக்காது என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், அவ்வா, என்ன இது, லவ் யகூலு தா கைருக அபா உபைதா ஜஅல்துஹு நகாரன் லி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ உபைதாவே, நீங்கள் அல்லாமல் வேறொருவர் இதை சொல்லியிருந்தால் இந்த உம்மத்துக்கு படிப்பினையாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு படிப்பினையாக நான் அவரை ஆக்கியிருப்பேன் என்று, அவரை நான் தண்டித்திருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். இன்னா குன்னா அதல்ல கௌமின், நாங்கள் ஒரு இழிவான கூட்டமாக இருந்தோம். ஃபஅஅஸ்ஸனா அல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களை கண்ணியப்படுத்தினான். ஃபமஹ்மா நத்லுபுல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸ்ஸனா அல்லாஹு பிஹி அதல்லனா அல்லாஹ், நாங்கள் எவ்வாறுதான் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தாத ஒன்றை கொண்டு நாங்கள் கண்ணியத்தை தேடினாலும் அல்லாஹு தஆலா எங்களை இழிவுபடுத்துவான். எனவே ஃபஹ்மா நத்லுபுல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸ்ஸனா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு எதை கொண்டு கண்ணியப்படுத்தி, இஸ்லாத்தை கொண்டு, இந்த ஈமானை கொண்டு, இந்த இல்மை கொண்டு, இந்த வஹ்யை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதன் மூலம் தான் நாம் கண்ணியத்தை பெற வேண்டுமே தவிர, இந்த உலகத்திலே மற்றவர்கள் எதை வைத்து கண்ணியம் தேடுகிறார்களோ அதை வைத்தெல்லாம் நாம் கண்ணியம் தேட வேண்டிய அவசியமில்லை. அதை வைத்து நாம் கண்ணியத்தை தேட போனால் அல்லாஹு தஆலா எங்களை இழிவுபடுத்தி விடுவான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தவாது, பணிவு என்கின்ற இந்த பண்பு என்னென்ன விடயங்கள் எல்லாம் வரும், அதற்கான வடிவங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். தவாது என்பது ஒரு மனிதனுக்கு தன்னளவிலே, ஆரம்பத்திலே ஒருவருக்கு தன்னளவிலே தவாது, பணிவு ஏற்பட வேண்டும். அதாவது ஒருவன் தான் மற்றவரை விட அறிந்தவனாக இருக்கிறேன், இரையச்சம் உள்ளவனாக இருக்கிறேன், மற்றவர்களை விட பேணுதலாக இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயப்படுகிறேன், இதுபோன்று ஒருவர் அதிகமாக நினைக்கின்ற பொழுது அவரிடத்திலே தவாது இல்லாமல் போகின்றது, பணிவு இல்லாமல் போகின்றது. மற்றவர்கள் தன்னை விட மற்றவர்கள் மோசமானவர்கள் அல்லது கீழானவர்கள், தான் சொர்க்கத்துக்குரிய திறப்பை பெற்றவர் போல சில பேர் நடந்து கொள்வது, இது தவாதுவுக்கு மாற்றமான ஒன்று. என்றால் உள்ளங்கள் அல்லாஹு தஆலாவுடைய 2 விரல்களுக்கும் இடையிலே இருக்கிறது. அவன் நாடிய விதத்திலே அதை ஆனால் திருப்ப முடியும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வகல்பிஹி வஅன்னஹு இலைஹி துஹ்ஷரூன், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் இடையிலே தடையாக இருப்பான், திரை போடுவான். எனவே நிச்சயமாக நீங்கள் அவன் பக்கமே திருப்பி எழுப்பப்படுவீர்கள். எனவே ஒரு மனிதன், அவனிடத்திலே அறிவிருந்தாலும், இரையச்சம் இருந்தாலும், பேணுதல் இருந்தாலும், அவன் மற்றவர்களை விட நான் நல்லா நடக்கின்றேன் என்பதை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டு தனக்குள் பெருமிதம் அடைந்து கொள்வது கூடாது. இது தவாதுவுக்கு மாற்றமான ஒரு அடையாளம். தவாதுவை பற்றி ஹசனுல் பஸர் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லது அவர்கள் பதில் சொல்கிற பொழுது தவாதுவை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், அன் தஹ்ருஜ மின் மன்ஸிலிக ஃபலா தல்க முஸ்லிமன் இல்லா ரஅய்த லஹு அலைக ஃபதுலா, நீ வீட்டில் இருந்து வெளியே போய் ஒரு முஸ்லிமை சந்தித்தால் நீ என்ன நினைக்க வேண்டும் என்றால், உன்னை விட அவனுக்கு ஏதோ ஒரு வகையிலே சிறப்பு இருக்கிறது என்று நீ ஒரு முஸ்லிமை பற்றி நினைக்க வேண்டும், நினைக்க வேண்டும். இதுதான் ஒரு தவாதுவுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே தன்னளவிலே ஒரு தவாது இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒரு விடயம். மற்றவர்கள் தன்னை விட கெட்டவர்கள் என்று நினைப்பது ஒரு பெருமைக்காரனுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. ஏனால் அல்லாஹு தஆலா தக்வா உள்ளவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்கின்றான். நான் ஒரு அமலை செய்துவிட்டேன், ஒரு நல்ல அமல், என்னுடைய உள்ளத்திலே அது என்ன வரக்கூடாது, என்னுடைய பார்வையிலே நான் பெரிய ஒரு அமலை செய்துவிட்டேன், அல்லாஹு தஆலாவுக்கு நான் நெருங்கிவிட்டேன். அமல் செய்தால் மாத்திரம் போதாது, அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் யாரிடத்திலே ஏற்றுக்கொள்வான்? பணிவில்லாதவர்களிடத்திலே, பெருமை உள்ளவர்களிடத்திலே ஏற்றுக்கொள்வானா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா தக்வா உள்ளவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வான். அதனால் தான் சில சலஃபுகளிலே சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், லவ் அஅலமு அன்னல்லாஹ கபில மின்னி தஸ்பீஹத்தன் லதமன்னைது அன் அமூத அல்ஆன், அல்லாஹ் என்னிடமிருந்து ஒரே ஒரு தஸ்பீஹை ஏற்றுக்கொண்டதாக நான் அறிந்தாலும் கூட நான் இப்போதே மரணிப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்றால் நாம் அமல் செய்கிறோம், ஆனால் அந்த அமல் அல்லாஹ் தஆலா இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதே போன்று பணிவிலே தன்னளவில் ஒரு இடத்துல பணிவிருப்பதற்குரிய இன்னொரு அடையாளம் தான், அவர் ஒரு நசீஹாவை, ஒரு நல்லுபதேசத்தை இன்னொரு மனிதரிடத்திலே கேட்கின்ற பொழுது அவர் அதற்கு பணிய வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மறுக்கக்கூடாது. ஷைத்தான் எப்போதும்
இன்னொருவர் நமக்கு உபதேசம் செய்கிற பொழுது அதை மறுப்பதற்கு தான் தூண்டுவான். நமக்கு உபதேசம் செய்பவரை பற்றிய ஒரு கெட்டெண்ணத்தை ஏற்படுத்த முயற்சிப்பான். இந்த நேரத்திலே நாம் என்ன செய்வதென்றால் பணிவை என்றால் நசீஹா என்ற உன்னிடத்திலே இந்த குறை இருக்கிறது என்பதுதான் அதுக்குரிய அடையாளம். ஒருவர் நமக்கு நசீஹா செய்கிறார் என்றால் உன்னிடத்தில் இந்த குறை இருக்கிறது, அதை திருத்திக்கொள். இவ்வாறு சொல்கிற பொழுது எங்களுக்கு அது கஷ்டமாக நிறைய நேரங்களில் இருக்கலாம். ஆனால் பணிவு என்னவென்றால் அது கஷ்டமாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வதுதான் பணிவுக்குரிய அடையாளமாக இருக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி அவருக்கு துவா செய்து நன்றி செல்வதுதான் எங்களுடைய கடமை. அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கிப்ரு பத்ருல் ஹக் வகம்துன் நாஸ். பெருமை என்பது அழகான ஆடை அணிவதோ அதல்ல. பெருமை என்பது பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, மனிதர்களை இழிவாக பார்ப்பது. இதுதான் உண்மையிலே கிபர், பெருமை. இதுதான் பணிவில்லாத விடயம். எனவே சொல்லக்கூடியவர் எப்படி இருந்தாலும் சொல்லக்கூடிய விடயம் சரியாக இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதற்கு பணியக்கூடியவராக இருக்க வேண்டும். இது பணிவுக்குரிய ஒரு அடையாளம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று அறிவிக்கப்படுகிறது, ரஹிம் அல்லாஹு மன் அஹ்தா இலைய உயூபி. என்னுடைய குறைகளை எனக்கு காட்டி தருபவர்களை அல்லாஹ் அருள் புரிவானாக. இவ்வாறு தான் ஒரு மூமினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். வேறு எங்கு எங்களுக்கு பணிவு தேவைப்படுகிறது என்றால் தஅல்லும். நாங்கள் கற்கின்ற பொழுது எங்களுக்கு அதிகமான பணிவு தேவைப்படுகிறது. என்றால் கல்வியிலே பணிவு இல்லை என்றால் நாம் அதிகமாக கல்வியை பெற முடியாமல் போகலாம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், லா யத்லுபு ஹாதல் இல்ம அஹதுன் பில் முல்கி வ இஸ்ஸத்தின் நஃப்ஸி ஃபயுஃப்லிஹ். எவராவது இந்த இல்மை, இந்த மார்க்க கல்வியை ஆட்சி அதிகாரத்தை வைத்து அல்லது தன்னளவிலே ஒரு கௌரவத்தை மதிப்பை எதிர்பார்த்து மரியாதையோடு இருந்து கொண்டு யார் படிப்பதற்கு கல்வியை தேடுவதற்கு விரும்புகிறாரோ அவர் வெற்றி அடைய மாட்டார். லாக்கின் மன் தலபஹு பிதில்லத்தின் நஃப்ஸி வ தீகில் ஐஷி வ ஹித்மத்தில் இல்மி வ தவாதுஇன் நஃப்ஸி அஃப்லஹ். ஆனால் யார் பணிவோடு நெருக்கடியான வாழ்க்கையோடு இல்முக்கு உதவி செய்து கொண்டு பணிவிடை செய்து கொண்டு இவ்வாறு யார் இந்த இல்மை தேடுகிறாரோ நிச்சயமாக அவர் வெற்றி அடைவார். அஸ்மாயி என்ற ஒரு அறிஞர் அவர் என்ன சொல்கிறார், மல்லம் யதஹம்மல் துல்லத் தஅல்லுமி ஸாஅத்தன் பக்கிய ஃபீ துல்லில் ஜஹ்லி அபதா. எவர் ஒருவர் கொஞ்சம் நேரம் கல்வியுடைய அந்த கஷ்டத்தை சுமந்து கொள்ளவில்லையோ, அந்த கீழான தன்மையை சுமந்து கொள்ளவில்லையோ, அவர் முழு வாழ்க்கையிலும் அறியாமையின் இழிவிலே இருப்பார். எனவே கல்வியுடைய அந்த படிக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், அதில் நாம் பணிய வேண்டியிருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அறியாமை அதைவிட மோசமானது. அது முழு வாழ்க்கையிலும் அந்த அறியாமையுடைய கஷ்டத்தை கசப்பை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருப்போம். பொதுவாக அறிவை தேடுவதிலே பணிவாக இருப்பவர் அதிகமான அறிவுள்ளவராக இருப்பார் என்று அப்துல்லாஹ் இப்னு முஅத்தஸ் என்பவர் சொல்கிறார். ஏனென்றால் பள்ளமான இடங்களிலே தான் தண்ணீர் அதிகமாக தங்கி இருக்கும். எனவே பணிவு அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே அவருக்கு அறிவும் அதிகமாக கிடைக்கும். எனவே அறிவை தேடக்கூடிய ஒருவரிடத்திலே பணிவு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு முறை ஒரு மாணவரோடு கடுமையாக கோவப்படுகின்றார். அப்போது இன்னொருவர் என்ன சொல்கிறார் என்றால், உன் மீது கோவப்பட்டதை போல என் மீது அவர் கோவப்படுவாரே, ஆனால் நான் பாடத்துக்கே வரமாட்டேன் என்று சொன்ன பொழுது இதை கேள்விப்பட்ட ஆமஷ் அவர்கள் என்ன சொன்னார்கள், இதன் ஹுவ அஹ்மக் மித்லஹு. உன்னை போல அவனும் ஒரு மடையன் தான். யத்ருகுமா யன்ஃபஅஹு லிசூஇ குலுகி. என்னுடைய மோசமான குணத்துக்காக வேண்டி அவனுக்கு பயனுள்ளதை அவன் விட்டு விடுகிறான் என்று சொல்கிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியருக்கு பணிவாக நடந்து கொள்வது அவசியம். அவரோடு ஒழுக்கமாக நடந்து கொள்வது. சில நேரம் ஆசிரியர் அவரை விட வயதில் குறைந்தவராக கூட இருக்கலாம், பிரபல்யம் இல்லாதவராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு இல்ம் அவரிடத்தில் இருக்கிறது. மார்க்கத்திலே அவரை விட குறைவான அந்தஸ்தைக்குரியவராக இருக்கலாம். இபாதா விஷயங்களிலே சாலிஹான அந்த தன்மையிலே அப்படி இருந்தாலும் அந்த ஆசிரியருக்கு அவர் பணிவாக நடக்க வேண்டும். இங்கே பணிவாக நடப்பது என்பது இந்த அறிவுக்காக வேண்டித்தான் பணிவாக என்ன செய்கிறோம். அந்த பணியின் மூலமாகத்தான் அந்த அறிவை அடைய முடியும். அல் இல்மு ஹர்புன் லில் ஃபதல் முத்தஆலி கஸ்ஸைலி ஹர்புன் லில் மகானில் ஆலி என்று சொல்வார்கள். அதை நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது பெருமை அடிக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கு அறிவென்பது ஒரு யுத்தம். எவ்வாறு உயர்ந்த ஒரு இடத்துக்கு வெள்ளம் ஒரு யுத்தமோ வெள்ளத்தால் சென்று அடைய முடியாதோ அதே போன்றுதான் அறிவு ஒரு பெருமை அடிக்கக்கூடிய மாணவனிடத்திலே செல்ல முடியாது. இன்னொரு வகை பணிவுதான் மனிதர்களோடு
நாம் நடந்து கொள்ள வேண்டிய பணிவு. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் மனிதர்களோடு கலந்து பழகக்கூடியவன், அவர்களை நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவன், நற்பண்புகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் தான் ஒரு முஸ்லீம். எனவே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் தன்னை பெரிதாக நினைக்கக்கூடிய ஒருவர் மற்றவர்களை சிறிதாக மதிக்காமல் இருக்கின்ற ஒருவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியானவருடைய கூற்றை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவர் தன்னைத்தான் ஒரு தற்பெருமையோடு நடந்து கொண்டு மற்றவர்களை தாழ்த்துகின்ற விதத்திலே இருக்கின்ற மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் சொல்வது உண்மையாக இருந்தாலும் மக்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை ஏற்படாது. அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக அதிகமான மக்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கும். எனவே அவர் ஒரு மனிதர் என்ன நினைக்க வேண்டும் என்றால், ஒரு முஸ்லீம் ஏனைய முஸ்லீம்களோடு மனிதர்களோடு பழகுகின்ற பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹு தாலா எனக்கு தந்தது, இது அல்லாஹு தாலா எனக்கு தந்த ஒரு சிறப்பு, என்னுடைய ஆற்றல் வல்லமை, என்னுடைய அறிவு, என்னுடைய நுணுக்கம், இதெல்லாம் அல்லாஹு தாலா தந்ததே தவிர என்னால் இது உருவானது அல்ல. எனவே மற்றவர்களோடு உரையாடுகின்ற பொழுது மற்றவர்கள் எங்களுடைய பேச்சிலே நாங்கள் பெருமை அடிப்பதை என்ன செய்யக்கூடாது, அவர்கள் உணர வைக்கக்கூடாது. எங்களுடைய பணிவைத்தான் அவர்கள் உணர வேண்டும். ஒரு முஸ்லீம் எல்லா விதமான தரத்தில் உள்ள மனிதர்களோடும் பழக வேண்டும். அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே, அவர்கள் புரிகின்ற விதத்திலே அவர்களோடு பேச வேண்டும். ஏழைகளோடு, பணக்காரர்களோடு, எல்லோரோடும் அவர் பழகின்ற பொழுது அதற்கேற்ற முறையிலே அவர் நடக்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாதி வல்அஷிய்யி யுரீதூன வஜ்ஹ. நபியே, உங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் தங்களுடைய ரப்பை, அவனுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய முகத்தை விரும்பி யார் அழைத்து கொண்டிருக்கிறார்களோ, பிரார்த்தனை செய்கிறார்களோ, அப்படியான நல்லடியார்களோடு உங்களை நீங்கள் பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை விரும்பி அவர்களை விட்டும் உங்களுடைய பார்வை திசை திரும்பிவிடக் கூடாது. வலா துத்இ மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுருதா. எவர்களுடைய உள்ளத்தை நாம் எங்களுடைய திக்ரை விட்டும் பராமுகமாக்கி இருக்கிறோமோ, அவர்கள் எங்களுடைய திக்ரை பற்றி, உபதேசத்தை பற்றி, குர்ஆனை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறார்களோ, மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய காரியங்கள் பலதரப்பட்டு வித்தியாசமாக இருக்கிறதோ, அப்படியானவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அப்படியானவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இப்போது தவாது, பணிவுக்குரிய வடிவங்களை பார்த்து வருகின்றோம். அதில் இன்னொரு வடிவம்தான் சக நண்பர்களோடு அல்லது ஒரே காலத்திலே வாழ்பவர்களோடு, ஒரே வகுப்பிலே படிப்பவர்களோடு, சம வயதை ஒத்தவர்களோடு பணிவாக நடப்பது. பொதுவாக இப்படியான சூழ்நிலையிலே பொறாமை ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒருவரை விட உயர்ந்தவராக காட்டிக்கொள்வது, மற்றவரை தாழ்த்துவதற்கு முயற்சிக்கின்ற ஒரு நிலை அதிகமாக நாம் இவ்வாறான சூழ்நிலைகளிலே பார்க்க முடிகிறது. ஷைத்தான் சில நேரங்களிலே இவ்வாறான முயற்சிகளை ஒரு நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அல்லது உபதேசம் செய்வது போன்ற வடிவங்களை கொடுத்து இவ்வாறானவர்களோடு பொறாமைப்படுவதற்கும் அல்லது அவர்களை தாழ்த்துவதற்கும் தூண்டக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம். எனவே இவ்வாறான நிலையிலே நாம் தாழ்மையோடும் பணிவோடும் நடந்து கொள்வது மிக அவசியமாகிறது. அதே போன்று இன்னொரு தாழ்மைக்குரிய பணிவுக்குரிய இன்னொரு வடிவம் என்னவென்றால், எங்களை விட தரம் குறைந்தவர்களோடு நாம் பணிவாக நடப்பது. பணிவு என்றாலே எங்களை விட தரம் குறைந்தவர்களோடு நாம் பணிவாக நடப்பது தான் பணிவு. அதுதான் அடிப்படையிலே பணிவு என்றால், எங்களை விட தரத்தில் உயர்ந்தவர்களிட நாம் எப்போதும் பணிவாகத்தான் பொதுவாக இருப்போம். ஆனால் எங்களை விட அறிவிலோ, புரிதலிலோ, செல்வத்திலோ, அதிகாரத்திலோ, வயதிலோ குறைந்தவர்களோடு பணிவாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஒருவர் பாவம் செய்தாலும் கூட அவர் விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறோம் என்று நாம் எங்களை நினைத்து தற்பெருமை மமதை கொள்ளாமல், அவர் பாவம் செய்ததற்கு சில நேரம் அவர் அல்லாஹ்வின் பக்கம் மீறுவதற்கான, தௌபா செய்வதற்கான, அல்லாஹ்வை நெருங்குவதற்கான
அல்லாஹுக்கு முன்னால் அவர் பணிவதற்கான ஒரு காரணமாக அது அமையலாம். ஆனால் ஒரு மனிதன் மற்றவர்களை பார்த்து தற்பெருமை கொள்கிற பொழுது தன்னுடைய அமலை அவன் அழித்து கொள்வதற்கான ஒரு காரணமாக அது அமையக்கூடும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னர் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லிஃபுலான், இன்னாரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னார். وإن الله تعالى قال من ذا الذي يتألى علي ألا أغفر لفلان, இன்னாருக்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்பவன் யார் அது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், فإني قد غفرت لفلان وأحبطت عملك, நான் அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன், உன்னுடைய அமலை இல்லாமல் செய்து விட்டேன், அழித்து விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸும் விரிவாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அபூ தாவூத், அஹ்மத் போன்ற கிரந்தங்களில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். தம்தம் இப்னு ஜௌஸ் என்கின்றவர் அறிவிக்கின்றார். அவர் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்றார். ஒருவரை பார்க்கின்ற ஒரு வயோதிபரை அவர் இவரை அழைத்து, யமாமாவை சேர்ந்த தம்தமை அழைத்து சொல்கிறார், நீ யாரை பார்த்தும் நீங்கள் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்க மாட்டான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்று சொல்ல வேண்டாம். அப்போது அந்த தம்தம் கேட்கின்றார், நீங்கள் யார், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். அவர் சொல்ல, நான் தான் அபூ ஹுரைரா. அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த மனிதர் சொல்கிறார், நான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லது என்னுடைய பணியாளர்களுக்கு நான் கோபப்படும் பொழுது இவ்வாறு சொல்லக்கூடியவனாக இருந்தேன் என்று சொன்ன பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். பனு இஸ்ரவேலர்களே 2 மனிதர்கள் சகோதரர்களாக இருந்தார்கள். ஒருவர் மார்க்கத்திலே அதிகம் ஈடுபாடுடையவராக இருந்தார், இன்னொருவர் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தார். மார்க்கத்திலே அதிக ஈடுபாடுடையவர் பாவியை பார்த்து, நீ பாவம் செய்யாமல் உன்னை தடுத்துக்கொள் என்று சொன்னார். ஒரு கட்டத்திலே அந்த பாவி, என்னையும் என்னுடைய இறைவனையும் நீ விட்டுவிடு என்று சொல்கிறார். ஒரு தவறு செய்கிற பொழுது இவர் அந்த தவறை திருத்துகிற பொழுது அந்த பாவியான மனிதர் என்ன சொல்கிறார், என்னையும் என்னுடைய இறைவனையும் விட்டுவிடு என்று கோபத்திலே சொல்கின்றார். அப்போது அதே போன்று அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ என்னை கண்காணிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறீரா? அப்போது அந்த மனிதர் பதிலுக்கு என்ன சொல்கிறார் என்றால், வல்லாஹி லா யுத்ஹிலுக்கல்லாஹுல் ஜன்னah, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை சுவர்க்கத்திலே நுழைவிக்க மாட்டான் அல்லது அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன பொழுது இவர்கள் இருவருடைய உயிரையும் அல்லாஹு தாலா கைப்பற்றிய பொழுது, அந்த உயிர்கள் அல்லாஹ்விடத்திலே ரூஹல் வந்த பொழுது அல்லாஹு தாலா பாவிக்கு என்னுடைய அருளை கொண்டு நீ சுவர்க்கத்துக்கு சென்று விடு, அந்த அடுத்த மனிதருக்கு என்னிடம் இருப்பது, என்னுடைய கையில் இருப்பதற்கு உனக்கு என்ன சக்தி இருக்கிறதா, என்னுடைய அடியானுக்கு என்னுடைய அருளை தடுப்பதற்கு உன்னால் முடியுமா என்று, இவரை நீங்கள் நரகத்திலே நுழைவியுங்கள் என்று சொன்னதாக அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். தொடர்ந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், அந்த வார்த்தை அவருடைய உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் என்ன செய்கிறது, அழித்து விடுகிறது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு மனிதனுடைய வெளிப்படையை நாங்கள் பார்த்துவிட்டு என்ன செய்யக்கூடாது, அவரை நாங்கள் தாழ்வாக மதித்து அல்லாஹ் உம்மை மன்னிக்க மாட்டான், அல்லாஹு தாலா உம்மை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று சொல்ல முடியாது. அது அல்லாஹு தாலாவுடைய கையிலே இருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய அவர் இபாதத் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அகங்காரம், பெருமை, நான் சிறந்தவன் என்கின்ற எண்ணத்தின் மூலமாக அவன் நரகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு
இருக்கிறது. பணிவின் இன்னொரு வடிவம்தான் வசதியுள்ளவர் பணிவாக நடந்து கொள்வது. வசதி, அதிகாரம், பலம் வருகிற பொழுது பணிவு என்கின்ற இந்த பண்பு மிக அவசியமாகிறது. இவ்வாறான பண்புகள் அல்லாஹு தாலா இவ்வாறு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிஅமாக்கள், அருட்பாக்கியங்கள் ஒரு மனிதனை பெருமை அடிப்பதற்கு, அகந்தை கொள்வதற்கு இட்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம். நிறைய இதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வறுமைக்கு பிறகு அல்லாஹு தாலா அவனை வசதியை கொடுத்திருக்கிறான். இல்லாமல் இருந்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுத்திருக்கிறான். பசித்திருந்தவனுக்கு அல்லாஹு தாலா உணவளித்திருக்கிறான். அச்சத்தோடு இருந்தவனுக்கு அச்சமற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அவன் செயல் ரீதியாக அல்லாஹுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருப்பதற்கு அடையாளம் அவனிடத்திலே பணிவு இருப்பதுதான். அதே போன்று சில நேரம் அல்லாஹ் நாடினால் அவனை திரும்பவும் பழைய நிலைக்கு மாற்றலாம். இல்லாத ஒரு நிலைக்கு, வசதி அற்ற ஒரு நிலைக்கு மாற்றலாம். அதே போன்று பணிவின் இன்னொரு வடிவம்தான் ஆட்சி தலைவர் அல்லது தலைவர்கள் அவர்களுக்கு கீழுள்ளவர்களோடு பணிவாக நடந்து கொள்வது. இதுவும் மிக முக்கியமானது. அவ்வாறான அதிகாரத்திலே இருப்பவர்களிடத்திலே பெருமை வருவதற்கு மிகவும் ஷைத்தான் அவர்களை தூண்டுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவ்வாறானவர்கள் பணிவாக நடந்து கொள்வது அவசியம். அவ்வாறு பணிவாக நடந்து கொள்கிற பொழுதால் அவர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருப்பவர்கள் ஒரு அன்போடு, உண்மையான இதய சுத்தியோடு அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். அல்லது அதிகாரத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு நடக்காமல் அவர்களை நேசித்து அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹ்ஃபித் ஜனாஹக லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன். நபியே, மூமின்கள் உங்களை பின்பற்றியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய இறக்கையை தாழ்த்துங்கள், நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்னா இவ்வாறான தலைவர்கள் பணிவாக நடப்பதற்குரிய ஒரு வெளிப்பாடு தான் அவர்கள் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்காமல் ஆலோசனை செய்வது. அவர்களுக்கு கீழால் உள்ளவர்களோடு ஆலோசனை செய்கின்ற பொழுது அவருக்கு நல்ல கருத்துக்கள் அவர்களிடமிருந்து கிடைக்கலாம். தன்னிடம் இருக்கக்கூடிய பிழையான கருத்துக்களை அவர் மாற்றிக்கொண்டு சரியான முடிவுக்கு வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அதே போன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் சில நேரங்களிலே அவர்கள் அதிகாரத்தை களைய வேண்டிய தேவை, அதிகாரத்தை விட்டுவிட்டு சாதாரணமான ஒரு நிலைக்கு வர வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாகுவார்கள். இப்படியாக வருகிற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவர்களிடத்திலே வர வேண்டும். அவ்வாறு பணிவு வருகின்ற பொழுதுதான் அவர்கள் உண்மையாக அல்லாஹுக்காக அந்த பணியிலே இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். அதனால் தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹப்ப ரியாஸத லம் யுஃப்லிஹ் அபத, மன் அஹப்ப ரியாஸத லம் யுஃப்லிஹ் அபத. யார் தலைமைத்துவத்தை விரும்புகிறாரோ அவர் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார். எனவே ஒரு மூமின் எந்த அளவுக்கு பணிவாக நடந்து கொள்கிறானோ அவனுடைய ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ்விடம் அவன் நெருங்குவான். அதே போன்று மனிதர்களோடும் அவன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வான். அகந்தையோடு பெருமையோடு நடக்கின்ற பொழுது மனிதர்களிடம் உடைய கோபத்தையும் சம்பாதிப்பான், அல்லாஹுவின் கோபத்தையும் பொதுவாக சம்பாதிப்பான். பணிவுக்கான இன்னொரு வடிவம்தான் சத்தியத்துக்கு கட்டுப்படுவது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது. அது பணிவுக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் தவாது, பணிவன் பற்றி கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யஹ்தஉ லில் ஹக்கி வ யன்காது லஹு வ யக்பலுஹு மிம்மன் காலஹு. சத்தியத்துக்கு கட்டுப்படுவது, சத்தியத்துக்கு வழிபடுவது, அதை யார் சொன்னாலும் அவர்களிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்வதுதான் பணிவு என்று சொல்கிறார்கள். அதேபோன்று துன்னூன் அல் மிஸ்ரி என்று அழைக்கப்படக்கூடிய அறிஞர் சொல்கிறார், ثلاثة من أعلام التواضع. பணிவுக்கான அடையாளங்கள் 3: تصغير النفس معرفة بالعيب، وتعظيم الناس حرمة للتوحيد، وقبول الحق، ونصيحة
வன்னசீஹதி மின் குல்லி அஹத். அதில் அவர் மூன்றாவதாக சொல்லக்கூடிய விடயம் சத்தியத்தையும் உபதேசத்தையும் எல்லோரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வது. யார் சொன்னாலும் அதனை ஏற்றுக்கொள்வது பணிவுக்கான ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. தவாது என்கின்ற இந்த பணிவுக்குரிய பயன்களை அறிஞர்கள் நிறைய பட்டியலிட்டிருக்கிறார்கள். அப்படியான சில பயன்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். ஒன்று, பணிவு ஒரு மனிதனை உயர்த்தும், அவனுக்கு சிறந்த சமூக அந்தஸ்தை கொடுக்கும். துல் இஸ்பா அல் உத்வானி என்று அழைக்கப்படுகிற ஜாஹிலியா கால ஒரு கவிஞர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்திலே, மரணம் நேரத்திலே அவர் தன்னுடைய மகனை அழைத்து உபதேசம் செய்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்ன அருமை மகனே, நான் உனக்கு சில விடயங்களை சொல்கிறேன், அதை நீ பேணி பாதுகாத்தால் நான் அடைந்த அந்தஸ்தை உன்னுடைய கூட்டத்திலே நீ அடைந்து கொள்வாய் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், அலின் ஜானிபக லிகௌமிக யுஹிப்புக், உன்னுடைய கூட்டத்தாரோடு நீ மென்மையாக நடந்து கொள், அவர்கள் உன்னை நேசிப்பார்கள். வதவாபஅ லஹும் யர்ஃபஊக், நீ அவர்களோடு பணிவாக நடந்து கொள், அவர்கள் உன்னை உயர்த்துவார்கள். பணிவு ஒரு மனிதனை உயர்த்தும். இன்னொரு பயன்தான், பணிவு என்கின்ற பண்பு ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் எப்போதும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருப்பார். பணிவுக்கு கிடைக்கும் இன்னொரு பயன்தான், அதுதான் கண்ணியம். பணிவு என்பதுதான் கண்ணியம். ஏனென்றால் பணிவு அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுகிற ஒரு வணக்கம், ஒரு இபாதா, ஒரு தாஅ. அதே போன்று அது உண்மையின் பக்கம், சரியானதின் பக்கம் மீளுகின்ற ஒரு செயல். இந்த பணிவு தான் அடிப்படை. ஏதான ஒருவரிடமும் இருக்க வேண்டும். பணிவுக்கான இன்னொரு பயனாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒன்றுதான், பணிவுள்ளவர் அல்லாஹுவின் அடியார்களின் நேசத்தை பெறுவார், அல்லாஹுவும் அவரை உயர்த்துவான். ஒரு ஞானியுடைய ஒரு கூற்று இருக்கிறது, சமரத்துல் கனாஅத்திர் ராஹா, போதுமென்ற மனதுக்கு கிடைக்கும் பலன் மன நிம்மதி, அமைதி, மன நிம்மதி அவருக்கு கிடைக்கும். போதுமென்ற தன்மை ஒருவரிடத்தில் இருந்தால் அவருக்கு நிம்மதி கிடைக்கும். வசமரத்து தவாதுஇல் மஹப்ப, பணிவுக்கான பலன் அன்பு, நேசம், மற்றவர்களுடைய நேசத்தை பெறலாம் பணிவாக நடக்கின்ற பொழுது. இன்னொரு பயன்தான், பணிவுலே மார்க்கத்துடையவும் இந்த உலகத்துடையவும் நலன் இருக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குரோதங்களை, கசப்புக்களை அது அகற்றுகிறது. அகந்தையால், பெருமையால் ஏற்படும் கஷ்டங்களை அது இல்லாமல் செய்கிறது. அதிலிருந்து அவர் கோய் கொடுக்கிறது. பெருமையாக நடக்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே அவ்வாறு நடக்காமல் இருக்கிற பொழுது அந்த பிரச்சனை இவருக்கு இல்லாமல் போகிறது. அதே போன்று பணிவின் மூலமாக ஒருவருக்கு ஈடேற்றம் கிடைக்கிறது. பணிவின் மூலமாக அன்பு கிடைக்கிறது, குரோதங்கள், விரோதங்கள் அகற்றப்படுகிறது. ஒரு உயர்வான மனிதர் பணிவாக நடக்கும் பொழுது அவருடைய உயர்வு இன்னும் அதிகரிக்கிறது. ஒரு தாழ்வான மனிதன், அதாவது ஒரு தரம் குறைந்த ஒருவர் பெருமை அடிக்கின்ற பொழுது இன்னும் அவருடைய தரம் குறைகிறது. அதே போன்று பணிவாக நடக்கின்ற பொழுது உள்ளங்கள் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. உள்ளங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கசப்புணர்வுகள் நீக்கப்பட்டு மூடப்பட்ட உள்ளங்கள் திறக்கப்படுகின்றன. அவருக்கான ஒரு மனிதன், பணிவாக நடக்கக்கூடிய மனிதனுக்கு உயர் அந்தஸ்து கிடைக்கிறது. இவ்வாறு பல விடயங்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பணிவாக நடக்கக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்று. பணிவிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று மஹ்மூத், அதாவது போற்றத்தக்க, மார்க்கம் விரும்புகிற பணிவு. இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று 2 வகையான பணிவுகளுக்கு. ஒன்று போற்றத்தக்க, விரும்பத்தக்க பணிவு. இன்னொன்று மார்க்கம் இகழுகிற பணிவு. போற்றப்படுகிற, மார்க்கம் வரவேற்கின்ற பணிவு என்னவென்றால், அல்லாஹுடைய அடியார்களை விட தன்னை உயர்த்தி காட்டாமல் இருப்பது, அவர்களை இழிவுபடுத்தாமல் இருப்பது. இதுதான் மார்க்கம் விரும்புகிற பணிவு. மார்க்கத்தில் இகழப்படுகிற, பொதுவாக மார்க்கத்திலும் தான் நற்குணத்திலும் தான் இகழப்படுகிற பணிவு என்னவென்றால், ஒரு மனிதன்
உலகத்தை அடைந்து கொள்வதற்காக உலகம் யாரிடம் இருக்கிறதோ உலகத்துடைய விடயங்கள் அவர்களுக்கிடத்திலே போய் பணிவது. இதன் நோக்கம் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை. இனி ஒரு புத்திசாலி, ஒரு அறிவுடைய மனிதன் எவ்வாறு நடந்து கொள்வான் என்றால், எல்லா நிலையிலும் இந்த இகழப்படுகிற பணிவிலிருந்து அவன் தூரமாக இருப்பான். புகழுக்குரிய போற்றப்படுகிற பணிவை அவன் கடைபிடிக்கக்கூடியவனாக இருப்பான் என்று இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இகழப்படுகிற பணிவு என்பது எங்களுடைய ஆசாபாசங்களுக்கு, மனோ இச்சைகளுக்காக வேண்டி எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொள்வது, எங்களையே மலிவாக்கி கொள்வது. அதாவது கீழ்த்தரமானவர்கள் தங்களுடைய ஆசைகளை அடைந்து கொள்வதற்காக தங்களை தாழ்த்தி கொண்டு நடந்து கொள்வதை போல இவ்வாறான பணிவை மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை. தவாது, பணிவு என்கின்ற இந்த பண்பை எங்களுக்குள் வரவழைத்துக் கொள்வதற்கு, எங்களுக்குள் வளர்த்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விடயங்களை இறுதியாக நாம் பார்ப்போம். ஒன்று, இறையச்சம். அல்லாஹு தாலாவை பற்றிய அச்சம்தான் எல்லா நலவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஒருவரை அந்த இறையச்சம் பெருமையை விட்டும் தடுக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். என்றால் அது அல்லாஹு தாலாவின் கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று. இறையச்சம் அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்துகிற ஒவ்வொன்றையும் தடுக்கும். பெருமை என்பது மிக பெரும் பாவங்களில், பெரிய பாவங்களில் உண்டு. இறையச்சம் உள்ளவர்களிடத்திலே அது இருக்காது. பணிவு என்பது நற்குணங்களிலே ஒன்று. இறையச்சம் உள்ளவர்களிடத்திலே நிச்சயமாக அந்த நற்குணம் இருக்கும். இரண்டாவது விடயம், மனிதர்கள் எங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போன்று நாம் மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் எங்களோடு மென்மையாக நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இரக்கமாக நடக்க வேண்டும், பணிவாக நடக்க வேண்டும். அவ்வாறே நாம் மற்றவர்களோடும் பணிவாக நடக்க வேண்டும். ஒரு பெருமை உள்ளவர் கூட தன்னோடு இன்னொருவர் பெருமையாக நடப்பதை விரும்புவதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி மற்றவர்களோடு அவ்வாறு நாம் நடக்க வேண்டும்? ஏன் எங்களுக்கு ஒரு நீதியும் மற்றவர்களுக்கு ஒரு நீதியும் என்று நாம் செயல்பட வேண்டும். எனவே மற்றவர்கள் எங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போன்றுதான் நாம் மற்றவர்களையும் நடத்த வேண்டும். அதே போன்று மூன்றாவது ஒரு விடயம், ஒருவர் தன்னிடத்தில் இந்த பண்பை வளர்த்துக் கொள்வதற்கான மூன்றாவது ஒரு அம்சம், மனிதன் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். தான் எங்கிருந்து வந்தான்? மனிதன் மண்ணில இருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். அதே மண்ணுக்கு அவன் திரும்பி போகிறான். திரும்பி போனதற்கு பிறகு அவன் அந்த மண்ணோடு மண்ணாகி விடுவான். அவனுடைய அஜபுத்தனம் என்கின்ற அந்த ஒரு பகுதி தான் எஞ்சி இருக்க போகிறது. இதுதான் மனிதனுடைய நிலை. அதற்கு பிறகு மனிதன் தன்னுடைய பெற்றோரிடமிருந்து எப்படி வந்தான்? ஒரு துளி நீரிலிருந்து சிறுநீர் வருகிற இடத்தினால் வெளிப்பட்டிருக்கிறான், ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்திலே. பிறகு ஒரு இரத்த கட்டியாக, சதை கட்டியாக இருந்தான். யாரவர் என்றே தெரியாது இருந்த அந்த மனிதன், பார்க்க முடியாத, செவிமடுக்க முடியாத, எந்த ஒரு சக்தியும் இல்லாத இருந்த நிலைதான் ஒரு மனிதனுடைய நிலை. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. பலவீனமாக இருந்து பலமான நிலைக்கு வருகிறான். மற்றவர்களின் பக்கம் தேவையுள்ள நிலையிலிருந்து தேவையற்ற நிலைக்கு வருகிறான். இல்லாமல் இருந்து அவனுக்கு பிறகு கொடுக்கப்படுகிறது. இதுதான் மனிதனுடைய நிலை. அல்லாஹு தாலா இதை ஞாபகப்படுத்தியிருக்கான் குர்ஆனிலே. மின் ஐயி ஷைஇன் ஹலகஹு, ஒரு மனிதன் அவன் யோசிக்கட்டும், அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான். மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தரா, ஒரு துளி இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்டு அல்லாஹு தாலா அவனை படைத்து அவனை தீர்மானித்திருக்கிறான், திட்டமிட்டிருக்கிறான். சும்ம சபீல யஸ்ஸர, பின்பு அவனுக்குரிய பாதையை அல்லாஹு தாலா இலகுபடுத்தி கொடுத்திருக்கிறான். ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா, அல்லாஹ் சூரத்துல் இன்சான்ல சொல்றான், அவனை நாங்கள் பார்வை உள்ளவனாகவும் கேள்வி செவிமடுப்பவனாகவும் நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இதுதான் மனிதனுடைய நிலை. இப்படி இருக்கிற மனிதன் எப்படி பெருமை அடிப்பதற்கு முடியும்? இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வகைஃப லா யதவாதஉ மன் குலிக மின் நுத்ஃபத்தின் மதிரா, ஒரு அருவருப்பான அல்லது அடைந்த ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்டவன் எப்படி பணிவில்லாமல் இருக்க முடியும்? அவனுடைய இறுதியில் ஒரு அருவருப்பான சடலம். இந்த இரண்டு நிலைக்கும் மத்தியிலே ஒரு துளி, அருவருப்பான ஒரு துளிக்கும் ஒரு அருவருப்பான இந்த சடலத்துக்கும் இடையிலே அவன் மலத்தை, அசிங்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையிலே. இப்படியான மனிதன் எவ்வாறு பணிவில்லாமல் இருக்க முடியும் என்று கேட்கின்றார்கள். அடுத்ததாக இன்னொரு விடயம்தான், ஒரு மனிதன் தன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய தகுதி என்ன என்பதை அவன் புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா,
இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. மனிதனை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீர் பெருமை அடித்துக் கொண்டு இந்த பூமியிலே நடக்காது. இந்த பூமியை கிழித்துக் கொண்டு உனக்கு உள்ளே செல்லவும் முடியாது, மலையின் அளவுக்கு நீ உயர்ந்து செல்லவும் முடியாது. சூரத்துல் இஸ்ராவுடைய 37வது ஆயா. அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பூமியிலே பெருமை அடித்து நடப்ப மனிதனே, உனக்கு இந்த பூமிக்குள்ள போக இயலாது, உனக்கு கீழே உள்ள நிலத்துக்குள்ளேயும் உன்னுடைய தாக்கத்தை செலுத்த இயலாது உன்னுடைய பெருமையால. அல்லது இந்த மலையின் உச்சி அளவுக்கு நீ உயர்ந்து விடவும் முடியாது. பெருமை அடிக்காமல் நடந்து கொள். மனிதனுடைய நிலை இதுதான். ஒரு அற்ப பலவீனமானவன், இயலாதவன் ஒரு நிலையிலே தான் இருக்கிறான். இந்த பூமியையும் அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய இன்னொரு படைப்பான மலையையும் அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டி இதிலே கூட உன்னால் தாக்கம் செலுத்த முடியாது என்று சொல்கின்றான். அதே போன்று இந்த பண்பை எங்களிடத்தில் வளர்த்து கொள்வதற்கான இன்னொரு காரணி தான் நோய்களை பற்றி நாம் நினைத்து பார்ப்பது, சோதனைகளை பற்றி நினைத்து பார்ப்பது. பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளானவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களிட முகத்திலும் உடலிலும் ஒரு பணிவிருப்பதை பார்க்க முடியும். ஒருவருக்கு நோய் வந்தால்தான் அவரிடத்திலே அவருடைய பலவீனத்தை அது உணரச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அவர் மற்றவர் பக்கம் தேவையுள்ளவராக இருப்பார். அவர்களை பார்க்கின்ற பொழுது, அதை நோய்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒருவரிடத்திலே இந்த பணிவு என்கின்ற தன்மை வரும். ஒரு நோயாளி அல்லது சோதனைக்கு உள்ளான ஒருவர் எந்த அளவுக்கு அவர் மற்றவர்கள் பக்கம் தேவை உள்ளவராக இருப்பார், மற்றவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வது அவருக்கு விருப்பமாக இருக்கும், அல்லது அவரை யாராவது சந்திப்பது அவருக்கு விருப்பமாக இருக்கும். எனவே இந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் சில நேரங்களில் இவ்வாறான நிலைகளை அடைகின்றான். ஏற்கனவே அதிலிருந்து அவன் குணமடைந்து வருகிற பொழுது திரும்பவும் அவன் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுகிறான். இவ்வாறான விடயங்களை மனிதன் சிந்திக்கின்ற பொழுது அவனை ஒரு பெருமையற்ற ஒருவனாக, பணிவாக நடக்கக்கூடிய ஒருவனாக அது மாற்றுவதற்கு காரணமாக இருக்கும். அடுத்ததாக உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. உள்ளம்தான் எங்களுடைய செயல்களுக்கான அடிப்படை. உள்ளம் சீராகிவிட்டால் எல்லா செயல்களும் சீராகிவிடும் என்பது ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். எனவே இந்த பணிவென்கின்ற பண்பை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர் தன்னுடைய உள்ளத்தை பொறாமை, குரோதம், தற்பெருமை, மமதை போன்ற நோய்களிலிருந்து தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். உள்ளம்தான் இவற்றுக்கான உறைவிடமாக, இவற்றை உற்பத்தி செய்கிற இடமாக இருக்கிறது. இறுதியாக பணிவு என்பது நபிமார்களதும் நல்லடியார்களதும் பண்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மூமினான பணிவான அடியார்களை புகழ்ந்துரைத்திருக்கிறான். வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. பணிவாக பூமியிலே நடக்கின்ற அல்லாஹுவின் அடியார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுவின் ரஹ்மானின் அடியார்கள் இந்த பூமியிலே பணிவாக நடப்பார்கள். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த வசனத்தை. நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கட்டளை இருக்கிறான். நபியார்கள் பணிவாக நடக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றாலும் அல்லாஹு தஆலா இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக கட்டளை இருக்கிறான். வஹ்ஃபித் ஜனாஹக லில் முஃமினீன். மூமின்களுக்காக உங்களுடைய இறக்கையை தாழ்த்துங்கள் என்று சொல்கிறான். நபியவர்கள் அப்படித்தான் பொதுவாக இருந்தார்கள் எல்லா பண்புகளிலும். அல்லாஹ் தஆலாவே குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். மகத்தான நற்குணத்திலே நபியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் இந்த நட்பண்புகளை ஏற்று நடப்பதற்கும் மோசமான பண்புகளிலிருந்து விலகி நடப்பதற்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.